முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு நம்ம வெளியே கிளம்பியாச்சு. ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடியப்பம் வித் வாங்கோலி கறி. எனக்கு getting started, a life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் ஃபேமிலியோட நோம்பு பெருநாள் கொண்டாடுறேன். இந்த வீடியோவில் இந்த நாள் நோம்பு பெருநாள் நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிச்சுட்டு பெருநாள் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. லேடிஸ் பார்த்தீங்கன்னா தொழுவரக்கா போயிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 9 o'clock ப்ரேயர். நம்ம வந்து தொழுவரக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெருநாள் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு நம்ம வெளியே கிளம்பியாச்சு. வெளியே கிளம்பணுன்னா ஜூஸஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம அதை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்னாங்க. அப்படி அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பெருநாள் தொழுதுட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மெத்தைக்கு வந்துடும். ஈது ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடியப்பம் வித் வாங்கோலி கறி. எனக்கு பார்த்தீங்கன்னா வாங்கோலி கறி ரொம்ப பிடிக்கும். அதனால பெருநாளைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கோலிலேயே கறி செஞ்சுட்டாங்க. அந்த இடியப்பத்துக்கும் அந்த கறிக்கும் காம்பினேஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இடியப்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. அது கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் மாடியில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. நம்ம லஞ்சுக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னா ஈவினிங் டைம் நாங்கள் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிரியாணி செய்யலாம். எனக்கு எங்கள் வீட்டில் மிளகா பிச்சு போட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்வாங்க. அந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேவி தான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் 65, தயிர் வெங்காயம் ப்ளஸ் ரைஸ். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்சுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். மீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக குக் ஆகிருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் வைஸ் வேறு லெவல்னே சொல்லலாங்க, அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பல்லு குத்தி டேஸ்ட் சொல்லவே தேவையில்லைங்க. யாருக்கெல்லாம் பல்லு குத்தி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஈது டே எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் அந்த சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா கிரன்ச்சியாக இன்சைட் நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க. என்னதான் நம்ம ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. ஓவரால் ஃபுட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு நம்ம சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க. மொத்த ஃபேமிலி சொன்ன டேத்துக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். லைஃப்லேயே மறக்க முடியாத நாள்னே சொல்லலாம், அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதன்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் போட்டு அகரகர் செஞ்சுருந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபலூடா, அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பானிபூரி, சுண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டலப்பம், ரோஸ் மில்க் இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சின்னதாக தான் ஃபர்ஸ்ட் பானிபூரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கான ஷேர்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லா ஸ்நாக்ஸுமே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக மொத்தமாக உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபலூடா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃபலூடா டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி இதே ஃப்ளேவரில் நாங்கள் செஞ்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகரகர் ட்ரை பண்ணேன். அகரகர் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, வாயில் வச்சு நான் அப்படியே கரைஞ்சிச்சுங்க. ஏன்னா இந்த பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டலப்பம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு முட்டை கவச்சும் இல்லாமல் அப்படியே ஏலக்கெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்சு நான் அப்படியே கரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னடா சாப்பிடலாம்னு பார்த்துட்டு நம்ம ரோஸ் மில்க் தான் இங்கே எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கில் ஒரு 2 சிப் அடிச்சுட்டு
அப்படியே ஃபலூடாவில் லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி தாங்க. பானிபூரி எடுத்து அதுக்குள்ள உருளைக்கிழங்க வச்சு அதில் ரசம்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வெளியில் சாப்பிட்றத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சூப்பராக இருந்துச்சு. பூரி நல்லா க்ரன்ச்சியாக அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக ஸ்பைஸியாக அந்த ரசத்தோடு சாப்பிடும்போது உண்மையாக சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் தான், நம்ம எதுவுமே வெளியே இருந்து வாங்கலை. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த சுண்டலையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சுண்டலும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸுமே வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா எலிப்பூனை விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலியாக எலிப்பூனை விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சரி பெருநாள் அன்றைக்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தோம். பந்தப்புலி ஷார்ட்டேஜா இருக்கு. நீ எத்தனை போட்ட? 8 போட்டேன். ஓகே, ஒண்ணு மிஸ்ஸிங் இல்ல. இல்ல எல்லாரும் எடுத்துட்டேன். இந்த புள்ளைக்கு இல்லையா? எனக்கு இல்லையே. எப்படியா? 1 2 3 4 அந்த கிடக்கு. நான் தான் பூனை. சீனா எப்படி முத? பாக்காதீங்க. சரி எலிய கண்டுபிடி முத. 1 2 3 4 5 6 7 8 ஐயா கண்டுபிடிச்சா. எப்படி செய்ய? தள்ளிவிடு. பூனை யாரு? பூனை யாரு? பூனை யார்? பூனை நான் தான் பூனை. 16 வணக்கு பதியா. யார் பூனை? எலி. போறாங்க. போல. அப்படினா அந்த உள்ள பிரிக்கிறது. எனக்கு பூனை யாருமா பாத்து? யாரல பூனை? அப்சர்வேஷன் இருக்குறவங்க. எலிய பத்தின அப்சர்வேஷன் இருக்குறான். இது சகிம் தான் எலி. சலிக்கப்பட்டவர் இல்லையா? பூனை மாதிரி திறந்துட்டு இருக்காங்க போல. இல்ல இல்ல நான் டைவர்ட் பண்ணிட்டாங்க. சரி பூனை. பூனை பூனை இல்ல. பூனை யாரா நீ? அட பாவி. சைன் காலப்படாத. அண்டு உச்சிரலாம். வேற நீங்கடா. நான் தான் பூனை. பூனை 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 பூனை. யார் அந்த எலி? 4 5 6 7 8 9 10 11 12 சகிமே தப்பு. நான் தான். யார் 5000? நான் தான். 24 600 25 100 25120. இது யாரு? சஹீம். இது யாரு? வின்னர் அண்ட் ரன்னர். ரன்னர் யாராவது எழுதுங்களேன் என் பேரை. நானே எழுதி. மச்சி அண்ட் அத்தனா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, பாய்.